Hello 12 CBSE students. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் இந்த கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் P அண்ட் Q அப்படின்னு 2 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது. சரி, 2 பேருக்குமே என்னவா இருக்குது, Q அப்படின்ற சார்ஜ் இருக்குன்றத நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் பட் டிஃப்ரெண்ட் மாசஸ், அப்போ 2 பேருக்குமே ஒரு மாசஸ் இருக்கு. எம்பின்னு ஒரு மாஸ் இருக்கு, எம்கியூ அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட், ரெண்டுமே ரெஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 0. டிராவலிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஸோ 2 பேரும் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கு. இன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு நம்ம கிட்ட. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா டிபி அண்ட் டிக்யூ அப்படின்னு டைம் எடுத்துக்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த கொஸ்டினில் வி ஆர் கோயிங் டு நெக்லெக்ட் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டிபி டிவைட் பை டிக்யூ. திருப்பி சொல்கிறேன், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டிபி டிவைட் பை டிக்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போர்டில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஒரு எம்சிக்யூ கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பாருங்க, கீவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சார்ஜஸ் இருக்கு. ஸோ QP அண்ட் QQ அப்படின்னு இருக்கிறதுக்கு சேம் சார்ஜ் தானே, அப்போ நான் Qன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பாருங்களேன், சேம் டிஸ்டன்ஸ். அப்போ SP இஸ் கோயிங் டு ஈக்குவல் டு SQ which is equal to S. SP SQக்கு ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது Sன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இனிஷியலாக உங்களோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 0. சரிங்களா? அண்ட் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்க போது. ஸோ இதெல்லாம் தான் கீவனாக இருக்குது. அண்ட் மாசஸ் என்ன கொடுத்துருக்காங்க, MP அண்ட் MQ. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார் பார்ட்டிக்கல், ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலுக்கு பார்க்கலாம். ஃபார் த பார்ட்டிக்கல் P, ஃபார் த பார்ட்டிக்கல் P. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். S is equal to ut plus half at ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை S is equal to for the particle P எழுதுறேன் அப்படின்னா, ஸோ SPன்னு போடாமல் Sனே போட்டுக்கிறேன், which is equal to இந்த பார்ட் என்ன எடுது 0, ஏன்னா 0 into time is going to be 0 and half AP acceleration of the particle P தெரியாது நமக்கு, ஸோ கண்டுபிடிக்கணும். and TP ஸ்கொயர். ஸோ ஆக்சலேஷனுக்கு ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு F பை M ஃபார்முலா எடுத்துக்கலாமா? F இஸ் ஈக்குவல் டு MAலேருந்து A இஸ் ஈக்குவல் டு F பை M எடுத்துக்கிறேன். அண்ட் அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த F எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், QE பை Mன்னு எடுக்கலாமா? ஓகே, இப்போ இந்த கேஸை நான் இதுக்கேற்ற மாதிரி எழுதினேன் அப்படின்னா, ஸோ S இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் Q சேமாக இருக்குது, ஸோ Qன்னு எடுத்துக்கலாம். அண்ட் Eயும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ MP இன்டூ TP ஸ்கொயர். இது ஃபஸ்ட் பார்ட்டிக்கலுக்கு எழுதிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் பார்ட்டிக்கல், ஃபார் த செகண்ட் பார்ட்டிக்கல் Q அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிமிலராக எழுதலாமா? S இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் QE டிவைடட் பை MQ இன்டூ TQ ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, 2 ஈக்குவேஷனும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ என்ன பண்ணலாம், half QE டிவைடட் பை MP இன்டூ TP ஸ்கொயர் which is equal to half QE by MQ இன்டூ TQ ஸ்கொயர். ஸோ எந்தெந்த டேர்ம்லாம் காமனான டேர்மோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். அப்போ ரிமைனிங் என்ன வருது, TP ஸ்கொயர் டிவைடட் பை TP ஸ்கொயர் டிவைடட் பை MP which is equal to TQ ஸ்கொயர் டிவைடட் பை MQ. சரிங்களா? அப்போது நான் இந்த டேர்ம் என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, TP டிவைடட் பை TQ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ TP டிவைடட் பை TQ இந்த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த MP இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், MP டிவைடட் பை MP டிவைடட் பை MQ. அண்ட் ஸ்கொயர் நமக்கு TP பை TQ மட்டும் தானே வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ த ஃபைனல் ஆன்சர் பிகம்ஸ் வாட், ரூட் ஆஃப் MP டிவைடட் பை MQ. சரிங்களா? MP டிவைடட் பை MQ. ஸோ எந்த ஆப்ஷன் நமக்கு டேலி ஆகுது, ஆப்ஷன் சி. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட CBSE 2024ல இந்த கொஸ்டினை MCQல கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.